Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Instagram Messengerல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய Instagram அக்கவுண்ட்ல நிக்நேமை சேஞ்ச் பண்ணனும் அப்படினா நம்மளால மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்க நிக்நேமை நம்ம மட்டும் இல்ல நம்ம ஃப்ரெண்டும் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அது Instagram Messengerல Instagram அக்கவுண்ட்கே இல்ல Instagram Messengerல மட்டும் நம்ம ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதுசா அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டோட அக்கவுண்டோட அந்த நிக்நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட் வந்து நம்மளுடைய அக்கவுண்டோட நிக்நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இத பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இது போல Instagramல வரக்கூடிய அனைத்து புதிய அப்டேட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Instagram ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட Instagram ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ Instagram ஓபன் பண்ணீங்க அப்படின்னா Instagramோட ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ நீங்க ஹோம் பேஜ்ல இருந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் பேஜ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜ்க்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இது வந்து பாருங்க மேல டாப்ல இருக்குது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூசர் நேம். இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழ இருக்கு பாருங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நிக்நேம் அப்படின்றது. ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த நிக்நேமை இப்போ நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இப்போ சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு 14 டேஸ் 14 நாள் கழிச்சு தான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக்நேமை சேஞ்ச் பண்ண முடியும். அது போல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மெசேஞ்சர்ல நம்ம சேஞ்ச் பண்றதுக்கும் நம்ம ப்ரொஃபைல்ல இதுல மொத்தமா சேஞ்ச் பண்றதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்திருக்க அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெசேஞ்சர்ல போயிட்டு ஒரு பர்டிகுலர் சாட்டுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிக்நேமை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய மெசேஞ்சர்ல அந்த நிக்நேமை சேஞ்ச் பண்ணும்போது இப்போ மொத்தமா இதுல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் பிக்சருக்கு அந்த ப்ரொஃபைல் இந்த அக்கவுண்ட்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிக்நேம் வந்து மாறாது. இது வந்து எப்பவுமே இப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க எப்ப நிக்நேமை சேஞ்ச் பண்றீங்களோ அப்பதான் இந்த நிக்நேம் வந்து பாத்தீங்கன்னா மாறும். இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு நான் டீடைலா வந்து சொல்லிடுறேன். நீங்க வந்து அந்த மெசேஞ்சருக்கும் இந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல இருக்கக்கூடிய இந்த நிக்நேமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்க அதுல மாத்தினாலும் இதுல மாறாது. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம அப்டேட் குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஐகான் இருக்கு. ஹோம் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஞ்சர் ஐகான் கொடுத்திருக்காங்க. இந்த மெசேஞ்சர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, மெசேஞ்சர் ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ்ல இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க சாட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அந்த மொத்த சாட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வரும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த சாட் லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். இந்த சாட் லிஸ்ட்ல ஒவ்வொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் வந்து அவங்களா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்க்கு நிக்நேம் வந்து அவங்க செட் பண்ணிருப்பாங்க. அந்த நிக்நேமை யூஸ் பண்ணி அவங்க என்ன நிக்நேம் செட் பண்றாங்களோ அந்த நிக்நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச நிக்நேமை நம்ம ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்க்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து மெயினா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஓகே இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து லவ் பண்ணுவீங்க. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நீங்க வந்து உங்க ஆள் கூட நீங்க வந்து சாட் பண்றது வந்து உங்க வீட்டுக்கு வந்து தெரியாது அப்படின்ற பட்சத்துல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இப்போ நீங்க யார் கூட சாட் பண்ற சொல்லிட்டு தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்துல நீங்க இதுல வந்து இப்போ நீங்க ஒரு பொண்ணு கிட்ட நீங்க வந்து மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த பொண்ணோட நேமுக்கு பதிலாக ஏதோ ஒரு பசங்க நேம் வந்து போட்டுருவீங்க. இது வந்து வாட்ஸ்அப்ல அது போல நீங்க வந்து ப்ராட் வேலை நீங்க வந்து பண்ணுவீங்க. இப்போ அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம்லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நீங்க உங்க லவர் கூட நீங்க மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லவரோட அக்கௌண்ட்க்கு அவங்களுடைய நேமே செட் பண்ணியிருந்தாலும் பட் இந்த பர்டிகுலர் சாட்க்கு மட்டும் இந்த சாட் பண்ணும்போது மட்டும் இந்த சாட்க்கு இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாத அளவுக்கு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச நேமை வேற ஒருத்தவங்களுடைய நேமை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும். அதாவது ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்களுடைய பர்மிஷன் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து இந்த சாட்ல நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ள போகும்போது உங்களுக்கு இன்னும் டீடைலா தெரியும். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சாட் லிஸ்ட் வந்து இருக்கும். இப்போ இதுல வந்து எதனா ஒரு சாட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து யாருடைய சாட்க்கு நீங்க அந்த நிக்நேமை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய சாட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சாட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த சாட் வந்து நான் ஓபன் பண்ணிட்ட பிறகு மேல வந்து பாருங்க இப்போ இதுல வந்து அவங்களுடைய நிக்நேம் இருக்கும். அந்த நேம் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த நேம் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க நிக் நேம்ஸ்னு சொல்லிட்டு இப்போ இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த நிக் நேம்ஸ் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நமக்கு இன்ஸ்டாகிராம்ல புதுசா அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து புதிய ஃபீச்சர். இந்த நிக் நேம்ஸ் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இன்னும் வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அப்டேட் வந்து பண்ணுங்க. பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து ஓபன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிக் நேம்ஸ் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து வந்துரும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நிக் நேம்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த நிக் நேம்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். இதுல படிச்சு பார்த்துக்கோங்க. இதுல வந்து டீடைலா கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கிரியேட் நிக்நேம்ஸ் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்க உங்களுடைய நிக்நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோட நிக்நேம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல வந்து ஓகே இருக்கு. நம்ம ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன்.
இப்போ ஓகே வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு நிக் நேம்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நிக் நேமை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க வியூ பண்ணுங்க. இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுல சேஞ்ச் ஹூ கேன் எடிட் யுவர் நிக் நேம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. உங்களுடைய நிக் நேமை யாரெல்லாம் எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க சேஞ்ச் ஹூ கேன் எடிட் யுவர் நிக் நேம் அப்படின்ற இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ செட்டிங்ஸ் சொல்லிட்டு நமக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க ஹூ கேன் எடிட் யுவர் நிக் நேம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இது நம்ம எதுக்காக நம்ம செட் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க உங்களுடைய மெசஞ்சர்ல ஒரு நேம் வந்து செட் பண்ணிருப்பீங்க. அதாவது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு என்ன நேம் செட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெசஞ்சர்லயும் காமிக்கும். இப்போ அந்த நேம் அந்த குறிப்பிட்ட அந்த மெசஞ்சர்ல மட்டும் இப்போ குறிப்பிட்ட ஒருத்தவங்க கூட நீங்க வந்து மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அவங்களுடைய சாட்ல மட்டும் உங்களுடைய நேம் வந்து மாத்திக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து யாருக்கெல்லாம் நீங்க அது போல பர்மிஷன் கொடுப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் உங்களுடைய நிக் நேமை மாத்துறதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக் நேம் செட் பண்றது. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எவ்ரிஒன் இன் திஸ் சாட் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எவ்ரிஒன் இன் திஸ் சாட் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து யாருக்கு வேணா எல்லாத்துக்குமே வந்து காமனா நீங்க வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருவீங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து யாரையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, யாருன்னே தெரியாது. ஆனா அவங்க கூட நீங்க மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா தெரியாத பர்சன் உங்க கூட மெசேஜ் பண்ணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்குள்ள வந்தாலும் அவங்க வந்து உங்களுடைய அந்த அக்கௌண்ட்க்கு மட்டும் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்க்கான அந்த நேம் நிக் நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த எவ்ரிஒன் இன் திஸ் சாட்ல நீங்க செலக்ட் பண்ணி அப்படின்னா யார் வேணா உங்களுடைய நிக் நேமை சேஞ்ச் பண்ண முடியும் இந்த மெசேஞ்சர்ல மட்டும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பீப்புள் யூ ஃபாலோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பீப்புள் யூ ஃபாலோ அப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணாலோ, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணாலும் அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்களா போயிட்டு ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணாலும் அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்கான அந்த நிக் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது குறிப்பிட்ட சாட்க்கு மட்டும்தான், எல்லாருடைய சாட்க்குலாம் கிடையாது. உங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க மூணாவதா ஒன்லி யூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்லி யூ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்லி யூ அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். ஒன்லி யூல செலக்ட் பண்ணி அப்படின்னா இந்த நேம் வந்து அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்கான நேம் வந்து நீங்க மட்டும்தான் வந்து நீங்க எடிட் வந்து பண்ண முடியும், சேஞ்ச் வந்து பண்ண முடியும். இந்த இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர்ல மட்டும், அதாவது பர்டிகுலர் சாட்டுக்கு மட்டும் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் மெசேஜ் பண்ணுவீங்க. அந்த சாட்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் வந்து அந்த நிக் நேமை சேஞ்ச் பண்ண முடியும். ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டு யாரா இருந்தாலும் அவங்களால வந்து உங்களுடைய நிக் நேமை சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி, அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்லி யூல நீங்க வந்து செலக்ட் பண்ணி அப்படின்னா ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ், இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு உங்களுடைய நிக் நேமை சேஞ்ச் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடிய அந்த செட்டிங். ஓகே, இப்போ இதுல வந்து உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ கம்ஃபர்டபிளா இருக்கோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பாருங்க பீப்புள் யூ ஃபாலோன்னு இருக்கு, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா செட் ஆகி வரும். அதாவது நீங்க வந்து யாரையெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க வந்து உங்களுடைய அந்த மெசேஞ்சர்ல அந்த குறிப்பிட்ட சாட்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிக் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பர்மிஷன் கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் யூ ஃபாலோ அப்படின்றது. ஓகே, இப்போ நான் பீப்புள் யூ ஃபாலோ நான் செட் பண்ணிட்டு நான் பேக் வந்துடுறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து என்னுடைய அக்கௌண்ட், இது கீழே ரெண்டாவதா இருக்கு பாருங்க அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல இந்த மெசேஞ்சர்ல மட்டும் நான் இந்த சாட்க்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வேற நேம் வைக்க போறோம் அப்படின்ற பட்சத்துல இப்போ நான் வந்து வேற நேம் வந்து வச்சுக்கலாம் இந்த சாட்க்கு மட்டும். ஓகே, நான் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து சேஞ்ச் பண்ணும்போது என் ஃப்ரெண்டுக்கு நான் மெசேஜ் பண்றேன் அப்படின்னா அவங்களுடைய அந்த அக்கௌண்ட்ல இந்த நேம் வந்து இதுல நான் என்ன செட் பண்றோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். ஓகே, இப்போ நான் வந்து நேம் வந்து மாத்திட்டேன். ராஜன் இருந்தது ராஜதுரை சொல்லிட்டு மாத்திட்டேன். இப்போ வந்து பாருங்க மேல டன் இருக்கு. இப்போ நம்ம டன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, டன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, டன் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ உங்களுக்கு நேம் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ இது வந்து பாருங்க இப்போ ஃப்ரெண்டுக்கு நான் மெசேஜ் பண்ணும்போது அவங்களுடைய அந்த மெசேஞ்சர்ல என்னுடைய சாட் வந்து இப்போ ராஜதுரை சொல்லிட்டு காமிக்கும். ஆனா என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என் அக்கௌண்ட்க்கு என்ன நேம் நான் செட் பண்ணிருக்கோம் அந்த நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டை இதுக்கு முன்னாடி ராஜ்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ வந்து ராஜதுரை சொல்லிட்டு மாத்திருக்கேன் இந்த பர்டிகுலர் சாட்க்கு மட்டும். இப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் நேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நான் வந்து அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேற அக்கௌண்ட் வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்க இப்போ மேல டாப்ல வந்து பாருங்க மெசேஞ்சர் ஐகான் கொடுத்துருக்காங்க. இந்த மெசேஞ்சர் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். மெசேஞ்சர் ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க இந்த சாட்ல இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ராஜ்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ ராஜதுரை சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாட் தான் இதுக்கு முன்னாடி ராஜ்னு சொல்லிட்டு இருந்தது. பட் அது உங்களுக்கு ஷோ பண்ணல. பட் டைம் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு போகும், அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணல. ஓகே, இப்போ இந்த சாட்ல மேல டாப்ல இருக்கக்கூடிய நேம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல நிக் நேம்ஸ் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்றேன். நிக் நேம்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே வந்து பாருங்க இப்போ ரெண்டாவதா இருக்கக்கூடிய இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்கான நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ வந்து ரெண்டாவதா இருக்கு பாருங்க, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டேன். இதுல வந்து நேம் ராஜதுரை சொல்லிட்டு இருக்கு. நான் வந்து இதுல பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ராஜ்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டேன். மேல இருக்கக்கூடிய டன் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, டன் கிளிக் பண்ணிக்கிறேன். டன் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க ராஜ் சொல்லிட்டு மாறிடுச்சு. இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வரேன் பாருங்க. பேக் வரும்போது இந்த இடத்துல ராஜ்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ டோட்டலா பேக் வரேன்.
இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜ் வரை சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க ரீலோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்னு சொல்லிட்டு வந்துரும். இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாத்தியாச்சு. இப்போ வந்து இது போல நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்கான நேமோ நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்கான நேமையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர்ல இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் சாட்க்கு மட்டும் நிக் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்மளுடைய சாட்க்கும் நம்ம வந்து நிக் நேம் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்டோட சாட்க்கும் நிக் நேம் இப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.